கோலம் நீடி அறுவரை பார்வதீபதையே அர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாகம் பெண்ணுர ஆனாய் போற்றி ஸ்ரீ ஆடல் வல்லான் திருப்பாதம் போற்றி போற்றி அன்னேவையும் சிலவோ பல அமர உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாயன் நமுதன் தீர்த்தே மெழுகொப்பாய் என்னானை என்னறையின் இன்னமுது எல்லோமோ சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் என்னே துயிலின் பரிசேலோர் எம் பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சோ விண்ணோர் முடியில் மணித்தொகை வீரட்டனார் போல் கண்ணார் இரவில் கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மணங்கி தாழைகள் தாமகல பெண்ணாகியானாய் அழியாய் பிறங்கொழி விண்ணாகி மண்ணாகி இத்தனையோ வேறாகி கண்ணார் அமுதவுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் போற்றி அழிகளின் ஆதியாம் பாதமல போற்றி அருளிகளின் அந்தமாம் செந்தலிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றியாம் நான் முகனும் காணாத புண்டரிகோ போற்றியாம் மார்களினில் ஆடேலோ எம்பாவாய் பார்வதீபதே மகாதேவா ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரானாய் போற்றி காவாய் கனகத் திரளி கைலை மலையானி போற்றி போற்றி. எல்லாம் அல்ல ஸ்ரீ பெருங்கரணி நாயகி உடனவர் அவினாசியப்பர் திருக்கோவிலிலே வருடந்தோறும் நடைபெறுகின்ற ஆருத்ரா தரிசன பெருவிழாவானது இவ்வருடமும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதன் தாத்பரியம் என்னவென்றால், அருள்மிகு சிவகாமி உடனுரை நடராச பெருமானுக்கு வருடத்திலே 6 அபிஷேகங்கள் உண்டு. அதிலே ஆணி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையும் உத்தராயண காலத்திலே ஆணி திருமஞ்சனமும் மிகவும் சிறப்பானதாகும். அந்த வகையிலே ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவையை நடராச பெருமான் திருவடிக்கு விண்ணப்பித்து இவ்விழாவானது தொடர்ந்து 10 நாட்களானது நடைபெறும். சதய நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் ஸ்ரீ நடராச பெருமான் முன்னிலையில் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் திருவாதிரை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கும் காப்பு கட்டி 10 நாள் உற்சவம் நடைபெற்று நிறைவாக பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நன்னாளிலே ஆருத்ரா மகா தரிசனம் எனப்படும் மகா தரிசனமானது நடைபெறும். இவ்விழாவின் வைபவமாக நடராஜ பெருமானுக்கு சோடச திரவியங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அதன் உள்ளடக்கமாகிய 36 திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகமானது மிகச் சிறப்பாக நடைபெற்று சுவாமியானவர் ஆருத்ரா தரிசனம் அளிப்பார். இதன் தாத்பரியம் என்னவென்றால், ஸ்ரீ ஆதிரை என்னும் பெண்ணானவர் தன் கணவனுக்கு சுகவீனம் அடைந்து இருந்ததனால் தன் கணவனது உயிரை காப்பாற்ற வேண்டி அந்த காட்டிலே கிடைக்கும் கொடியில் கிடைக்கும் காய்களையும்
அரிசியை உண்டாக்கி அதிலிருந்து களியையும் படைத்து நடராஜ பெருமானை மனமுருகி வேண்டிக் கொள்கிறார். அவளது பொருட்டு நடராஜ பெருமான் அவர்கள் அவளது கணவனுக்கு ஆயுளை கொடுக்கிறார். அதன் தாத்பரிகமாக திருவாதிரை நாளில் களியானது சமர்ப்பிக்கப்படுகிறது. திருவாதிரை களி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் மகிழ்ச்சி என்று பெயர். நடராஜ பெருமானுடைய ஆனந்த நடனத்தை கண்டால் அனைவரும் மகிழ்ச்சி அடைவர். சேந்தனார் அவர்கள் நடராஜ பெருமானுக்கு களிதனை தனது வீட்டில் படைக்கிறார். அவர் சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயத்தை சென்று பார்க்கும் பொழுது நடராஜர் சன்னதி எங்கும் களி சிந்தியிருக்கிறது. இது ஒரு புராண கதையில் உள்ளது. இதுபோல் பல நிகழ்வுகள் உண்டு. இந்த தரிசனத்திலே சுவாமியானவர் மாணிக்கவாசக பெருமானுக்கு திருநடன காட்சியை கொடுத்து ஆட்கொள்கிறார். ஞான மார்க்கத்தை வேண்டுபவர்கள் திருவாசகத்தை பாராயணம் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு அர்த்தம். அதுபோலவே உத்தராயண புண்ணிய காலமாகிய ஆணி திருமஞ்சனத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு சுவாமியானவர் திருநடனம் காட்சியளிக்கிறார். இதுபோல வியாக்கிரபாதர் மற்றும் நமக்கு யோக சூத்திரத்தை அருளிய பதஞ்சலி முனிவர் ஆகியோருக்கும் நடராஜ பெருமானோடு திருநடன காட்சியானது கொடுத்துள்ளார். இதன் முதல் அங்கமாக என்னவென்றால், தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பாட்கடலை கடைகிறார்கள். அதற்காக ஏகாதசி விரதம் இருந்து அன்றைய தினம் பாட்கடலை கடைய ஆரம்பிக்கிறார்கள். திரையோதசி அன்று சாயந்தரம் முதலில் நஞ்சு வருகிறது, பின்புதான் அமுதம் வருகிறது. அந்த நஞ்சானது துரத்துகிறது. அதை சிவபெருமான் அவர்கள் சுந்தரரை கொண்டு வரச் சொல்லி அதை விழுங்கி விடுகிறார். அந்த நஞ்சானது பார்வதி தேவியானவள் அவரது கண்டத்தை பிடித்து அமுத்தும் பொழுது நஞ்சானது கண்டத்தில் நின்று விடுகிறது. ஆகையினால் சுவாமி அந்த நேரத்திலே உலகமானது ஒரு நிமிடம் நின்று போகிறது. உடனடியாக மகா நடனம் புரிகிறார். அந்த நடனத்தின் விளைவே 6 நடனங்களாகும். அந்த 6 நடனங்களும் முறையே நட்சத்திரத்தில் 3 மாதங்கள், அதாவது சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், மார்கழி திருவாதிரை, அதுபோல திதியிலே 3 மாதம், ஆவணி மாதம் சதுர்தசி, புரட்டாசி மாதம் சதுர்தசி, மாசி மாதம் சதுர்தசி ஆகிய 6 அபிஷேகங்கள் மிகச் சிறப்பாக வரும். அதுபோல இந்த ஆருத்ரா தரிசன மகா அபிஷேகத்தையும் மகா தரிசனத்தையும் கண்டுகளித்தால் அனைத்து பெருமக்களும் நல்ல ஞானமும் கல்வியும் பெற்று சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகமாகும். மாணிக்கவாசக பெருமானுக்கு காட்சி கொடுத்ததனால் ஆருத்ரா தரிசனம் மிகவும் சிறப்புடையதாகும். விழா நமது அவிநாசியம்பதியிலே இன்றைய தினம் 25/12/2025 சதய நட்சத்திரத்திலே காப்பு கட்டி, அதாவது 2ஆம் தேதியான திருவாதிரை நட்சத்திரம் மாலையில் வரக்கூடிய மாங்கல்ய நோன்பு பூஜையும், அதைத் தொடர்ந்து கல்யாண உற்சவமும் சிறப்பான அபிஷேகமும், திருவாதிரை நாச்சியார் மாலை கிளிவாகனத்திலே திருவீதி உலாவும் சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் மகா அபிஷேகமானது 36 திரவியங்களை கொண்டு சிறப்பாக நடைபெற்று மகா தீபாராதனை என்னும் ஆருத்ரா தரிசனம் அளித்து சுவாமியானவர் கட்டி சுற்றி 4 திருவீதிகள் வலம் வந்து பக்த பெருமக்களுக்கு காட்சியளிப்பார். இந்த விழாதனையில் கலந்து கொண்டு நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனத்தை கண்டு களித்து அனைத்து பக்தர்களும் பேரின்பம் பெற்று பெருவுகை பெய்ய எல்லாம் வல்ல அவிநாசியப்பர் திருவடி தாழ்ந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதயே.